காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சமையலுக்கு யூஸ் பண்ணுற கடுகை வச்சு ஒரு சூப்பரான இயரிங் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தோடு சேர்த்துக்காக கொஞ்சமாக கடுகு எடுத்துக்கலாம். நான் ரெட் கலரில் திலகம் ஷேப்பில் ஒரு ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட எந்த ஷேப்பில் இருந்தாலும் சரி, எந்த கலரில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு ஸ்டோன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ணுற கேன்வாஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட அப்படி கேன்வாஸ் இல்லைன்னா சார்ட் பேப்பர் மாதிரி ஒரு திக்கான பேப்பர்ஸோ இல்லை பிளாஸ்டிக் பாட்டிலேருந்து ஒரு குட்டி பீஸாக கட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் க்ளூ வேணும். நாம் எடுத்து வச்சுருந்த ஸ்டோன் எடுத்து கேன்வாஸ் மேலே நல்லா க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கடுகு எடுத்து ஒட்டி வச்சுருந்த ஸ்டோனை சுற்றி நான் எப்படி ஒட்டுறனோ அதே மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. நான் இன்னொரு லைன் மட்டும் கடுகு ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு மேலே ஏதாவது வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கேன்வாஸ் மேலே ஒட்டி வச்சுருந்த தோட்டை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் பெயிண்ட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கடுகெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி நல்லா பெயிண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு கலர் பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் பெயிண்ட் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எனக்கு கோல்டு கலர் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் கோல்டு கலர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதோ கலர் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க.
கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிறதுக்காக நான் மேலே ஒரு லேயர் ரன்னிங் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருக்க கேன்வாஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக தோட்டுக்கு பின்னால் இயர் பீஸ் வச்சு ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கடுகு தோடு ரெடி. நான் ஒரு சின்னதாக ஹேங்கிங் வச்சுக்கிறேன். ஆல்ரெடி அரிசியும் ஜீரகத்தையும் வச்சு எப்படி தோடு செய்கிறதுன்னு ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோலேயே எப்படி ஹேங்கிங் செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள் இந்த தோடு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான கிராஃப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.